தெரியலை. அதனால் தனியாக வந்து காட்சி கொடுக்கணும்னு தோணலை. அப்போ இப்பேற்பட்ட உயர்ந்த நிலைமையில் இருப்பார் பார்த்துக்கோங்க சாந்தோபா. பகவான் சொன்னான், நான் நீ இதயத்தே இருக்கிறதுனால நீ என் கூடவே இருக்கேன்ற நினப்பில் நான் இருந்துவிட்டேன். நீ என்னை விட்டு நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கேன்னு எனக்கு தோணினா தானே வந்து காட்சி கொடுக்கணும். அதானே என் மனதுக்குள்ளே நீ இருக்காய், அப்போ நீ என் கூட தான் இருக்காய். அப்போ நான் தனியாக வந்து காட்சி கொடுக்கணும்னு எனக்கு தோணலைப்பா. சாந்தோபா அழறார், பாண்டரங்கா இந்த காருண்யம் தாங்காதுப்பா. நீ என் பக்தன்னு ஒத்துண்டாலே போதும். நீ என் பக்தன்டா, என் தாசன்டா, என் வேலைக்காரன்டான்னு சொன்னாலே போதும். ஆனால் உன்னுடைய ஹிதயத்தில் என்னை வச்சுருக்கேன்னுட்டியேப்பா, போதுண்டா பாண்டரங்கா, வேறு என்ன வேணும்? பாண்டரங்கா சொன்னா, அதனால இனிமேல் உசிரை விட்டுருவேன்லாம் அபத்தமாக சொல்லாது, தாங்கலை. என் இதயத்தில் நீ இருக்க, உனக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாண்டரங்கன்னு அழகாக அப்படி முன்னாடி வந்து அப்படி பார்க்குறான். என்னை பார்க்கணுன்னு தானே ஆசைப்பட்டா, பாரு இடுப்பில் கை வச்சு நிற்கிறான், பாரு எப்படி வேணாலும் பார்த்துக்கோ, நீ எப்படி நிற்கணும்னு சொல்லி அப்படி நான் நிற்கிறேன். அவர் சொன்னார், நீ நிற்கிறதாண்டா ஸ்டைலு, நீ நிற்கிறத பார்த்தானே மயங்கி போயிட்டேன். ஹே பிரபு, அட இடுப்பில் கையை வச்சு நிற்கிறியே எதுக்குப்பா அப்படின்னா, அதுக்கு சங்கரர் பதில் சொல்கிறார். 3வது ஸ்லோகம். இன்றைக்கி இப்போ சங்கரரோட தான் பாண்டவன் அனுபவிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட சங்கரர் இருக்கார், சங்கரரோட நம்ம விட்டலனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோ ஆச்சரியம். பிரமாணம் பவாப்தேரிதம் மாமகானாம் நிதம்பக்கராபியாம் திருதோ ஏன தஸ்மாத் விதாதுஹு அவஸ்யத்யை திருதோ நாபிகோஷக பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். பிரமாணம் பவாப்தேரிதம் மாமகானாம் நிதம்பக்கராபியாம் திருதோ ஏன தஸ்மாத் விதாதுர் வசத்யை திருதோ நாபிகோஷக பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். மகாயோக பீடே தடே பீமரத்யா வரம் புண்டரீகாய தாதும் முனீந்திரைஹி சமாகத்ய திஷ்டம் ஆனந்தகந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். தடித்வாசசம் நீலமேகாவபாசம் ரமா மந்திரம் சுந்தரம் சித்பிரகாசம் வரந்திஷ்டகாயாம் சமன்யஸ்தபாதம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். பிரமாணம் பவாப்தேரிதம் மாமகானாம். பிரமாணம் பவாப்தேரிதம் மாமகானாம். இடுப்பில் பிரமாணமாக வச்சுக்கிறாராம். என்னடா அப்படின்னா பவாப்தேரிதம் மாமகானாம். சங்கரர் சொல்றார், என்ன மாதிரி சாதாரண ஒரு பாமரனுக்கு புரியும்படியாக பாண்டரங்க நிற்கிறாராம். அவர் சொல்கிறார், பாமரன்னு சங்கரர் சொன்னார்னா அப்போ நம்மளாம் அந்த மூளைக்கு மமாக்க ஆத்மா ரொம்ப அழகாக சொல்கிறார். மாமகானாம், எனக்காக மாமக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, மாமகானாம் எனக்காக பிரமாணம் பவாப்தேரிதம். அழகா இடுப்பில் கையை வச்சு என்னடா சொல்கிறார் அப்படின்னா நிதம்ப கராபியாம். அந்த இடுப்பில் அப்படி கையை வச்சுட்டு கராபியாம், கரத்தை இடுப்பில் வச்சுட்டு நிதம்ப கராபியாம் திருத்தோ ஏன தஸ்மாத். என்னடான்னா இந்த பாவக்கடல் இவ்வளவுதான்ப்பா, இடுப்பளவு தான் சம்சார சாகரம். நீ பயப்படாத, நீ அதில் முழுகி போயிட மாட்ட, நீ ஜாலியாக நடந்து வந்துடலாம். கழுத்தளவு தண்ணினா நீ பயப்படணும், தலைக்கு மேலே வெள்ளம் போச்சுன்னா நடுங்கணும், நெஞ்சளவு தண்ணினா கூட திடீர்னு பள்ளம் வந்தால் முழுகி போயிடுவேன்னு கவலை இருக்கும். இடுப்பளவு தான், பள்ளத்தில் நின்னாலும் இடுப்பளவு தான். ஏன்னா நீ என் பக்தன். அதனால் நிதம்ப கராபியாம் ரொம்ப அழகா. நிதம்பம்னா இடுப்பு, அந்த பக்கம் நிதம்ப பிரதேசம் சொல்லுவோம். நிதம்ப கராபியாம்
ஜோரம் அப்படி நிற்கிறாராம். திருத்தோயேன தஸ்மாத். இவ்வளோதான்டா, இவ்வளோதான். இதுக்கு போய் யாரா அலட்டிப்பாளா? இதுக்கெல்லாம் அலட்டிக்காது. ஜாலியாக இரு, சந்தோஷமாக இரு. நிதம்பக்கராபியாம் திருத்தோயேன தஸ்மாத் பிரமாணம் பவாப்தேரிதம் மாமகானாம் நிதம்பக்கராபியாம் திருத்தோயேன தஸ்மாத் விதாதூர் வசத்தியை திருத்தோனாபி கோசக. இந்த பிரம்மாவுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்கடான்னா அவனோட நாபி கமலத்தை கொடுத்துருக்காராம். விதாதுர் வசத்தியை திருத்தோ நாபி கோசக. இந்த பகவானுடைய நாபி கமலத்தையே விதாதுனா பிரம்மதேவர். விதாதுர் வசத்தியை திருத்தோ நாபி கோசக பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். அதாவது இடுப்பில் கையை வச்சுண்டு சம்சார சாகரம் எவ்வளோதான் அப்படின்னு ஜாலியாக நின்றுண்டு அந்த இடுப்புக்கு மேலே தாமரப்பூவை வச்சு அது பிரம்மாவுக்கு ஒரு இடத்த கொடுத்து நிற்கிற அற்புதமான பரபிரம்ம ரூபமான பாண்டுரங்கனை நான் பஜிக்கிறேன். இந்த பவசாகரம் எவ்வளோதான்பா அப்படின்னு சுவாமி இடுப்பில் கை வச்சு நிற்கிறதுனால எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், எத்தனை பெரிய வியாதி வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எத்தனையோ பெரிய ஒரு நஷ்டம் வந்தாலும், பெரிய அவமானமே வந்தாலும் மனசு உடஞ்சி போகாதீங்கோ. எல்லாமே இடுப்பளவு தான். இதுக்கு மேலே எதுவுமே நம்மளை தொட முடியாது, டச் பண்ண முடியாது. சொல்கிறோம்ல, டச் பண்ணி பார்த்துடலாம், கை வை பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம சொல்கிற அவ்வளவு கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனை, வியாதிகள், ஆஃபீஸ் பிரச்சனை, நஷ்டம், கவலை, என்னமோலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்கள் லிஸ்ட்டு போட்டு வச்சாலும் பாண்டரங்கன் இடுப்பளவு தானே. பாண்டரங்கன் இடுப்பளவுன்னா அப்புறம் பார்த்துப்போம், நமக்கு என்ன கவலை, இடுப்பளவு தான், கவலைப்படாத, இவ்வளோதானே பார்த்துக்கலாம். இந்த குழந்தைகள்லாம் தண்ணியில் இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீச்சல் தெரியாத குழந்தைகள்லாம் இடுப்பளவு தண்ணி வரைக்கும் தைரியமாக வரும். அதுக்கு இடுப்பளவுக்கு ஒரு தைரியம் உண்டு. இந்த குழந்தைகள்லாம் நிறைய சின்ன குழந்தைகள்லாம் நான் க்ஷேத்ராடனம் போகும்போதெல்லாம் போவோம், என் கூட வரும். நிறைய குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன். வான்னா முதல்ல காலளவு நிற்கும், அப்புறம் முழங்கால் அளவு வரும், அப்புறம் முட்டி வரும், அப்புறம் தொடை வரைக்கும் ஜாலியாக இருக்கும், அப்புறம் மேல் தொடை, அப்புறம் இடுப்பு வந்தாலும் ஜாலியாகிடும், அப்புறம் நல்லா வேண்டாம் போதும். அது என்னமோ தெரியல, இடுப்பளவுன்றது ஒரு தைரியம், உடம்புக்கு பாதி இல்லையா. இது வரைக்கும்னா என்னால் சமாளிக்க முடியும். பாண்டரங்கன் சொல்கிறான், அப்படி எல்லா கஷ்டமும் இடுப்பளவு தான், சமாளிக்கணும், கவலைப்படாது. நான் சமாளிக்க வேண்டாம், நீயே சமாளிப்பாய், ஏன்னா அவன் கூட நான் தானே இருக்கேன். ஒரு குழந்தை எவ்வளவு தூரம் தண்ணியில் போக முடியும் சொல்லுங்க. அவள் அப்பா அம்மா எவ்வளோ தூரம் அதை அழிச்சுட்டு போகிறாளோ அது வரைக்கும் தான் அது போக முடியும். நீங்கள் நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோ கவலை என்ன வாட்டுறதே நினைக்கிறேன் இல்லையா, பின்னாடியிலேருந்து பாண்டரங்கன் உங்களை பிடிச்சின்னு இருக்கான். இந்த தோலை குழந்தையோட கையை பிடிச்சிப்போம் இல்லையா, இல்லை இடுப்பை பிடிச்சின்னு நிறுத்தி வைப்போம். பயப்படாத, இங்கே தான் இருக்கேன், ஒன்றும் ஆகாதுன்னொன்னே. அதுவும் இந்த கடற்கரைக்கெல்லாம் போனால் அந்த அலை வந்து அடிக்கும். அந்த அலையில் குழந்தை விளையாடு, என்னடாண்ணா பின்னாடியிலேருந்து அப்பா பிடிச்சின்னு இருக்கா, அம்மா பிடிச்சின்னு இருக்கா. சரியாக அந்த குழந்தை தனியாக நின்னா அலை இழுத்துட்டு போயிடும். ஆனால் அப்பா அம்மா ஒரு பிடிமானம் இருக்குது பாருங்கோ. அந்த மாதிரி உங்களுடைய கஷ்டத்தில், கவலையில், வியாதியில், பிரச்சனையில், சொல்ல முடியாத துக்கத்தில் பின்னாடியிலேருந்து 2 கை இப்படி பிடிச்சுட்டு இருக்கு. உங்கள் இடுப்பை இறுக்கி, அவன் இடுப்பல்ல, உங்கள் இடுப்பை இடுக்கி, கவலைப்படாத, சமாதானம், தைரியமாறு, நிம்மதியாரு. இடுப்பை பிடிச்சாலே ஒரு தைரியம் வரும். பிடிச்சுட்டு இருக்கான், அதனால் கலங்காதீங்கோ, ஜெயிக்க முடியும், தாண்ட முடியும். எவ்வளவோ கடந்து வந்துட்டோம், இதுவும் கடந்து போகும். திடீர்னு ஒரு வேளை பெருசாக வந்துடுதுன்னா இடுப்பை பிடிச்சி அப்படியே தூக்கி அப்பயே இந்த இடுப்பளவே மெயின்டைன் பண்ணுவோம். பாண்டுறங்க நம்முடைய கர்ம வினையெல்லாம் நம்ம இடுப்பை தாண்டவே தாண்டாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் இடுப்பு அப்படின்னா இவ்வளோதான் பிரச்சனை. மாமியார் பிரச்சனையும் இடுப்பளவு தான், மருமக பிரச்சனையும் இடுப்பளவு தான், பசங்க பிரச்சனையும் இடுப்பளவு தான், சொந்தக்கார பிரச்சனையும் இடுப்பளவு தான், வீட்டு பிரச்சனையும் இடுப்பளவு தான், ஆஃபீஸ் பிரச்சனையும் இடுப்பளவு தான், வியாபார பிரச்சனையும் இடுப்பளவு தான், வியாதி பிரச்சனையும் இடுப்பளவு தான். அதுக்கு மேலே வராது. ஸ்வயம் அனுபவத்தில் சொல்கிறேன். ஒன்றும் ஆகிடாது, பார்த்துருவோமே, ஒன்றுமே ஆகாது, சத்தியமாக சொல்கிறேன். அவன் இருக்கான். அதனால தான் செங்கல் மேலே எதுக்குடா நிற்கிறான், இந்த பாவக்கடல் இவ்வளவு ஆழம் என்று சொல்வதற்காக செங்கல் மேலே பாண்டரங்கன் நின்றுட்டு இருக்கான். அதுவும் செங்கல் மேலே ஏற்றிட்டா வச்சுக்கோங்களேன், இடுப்பு இன்னும் கம்மியாக கீழே போயிடும், ஜலம் இன்னும் கீழே கம்மியாக போயிடும்.
அதுதான் சங்கரர் ரொம்ப அழகாக சொல்றார். பிரமாணம் பவாப்தேரிதம் மாமகாணாம் நிதம்பக் கராபியாம் நிதம்பக் கராபியாம் நிதம்பக் கராபியாம் நிதம்பக் கராபியாம் நிதம்பக் கராபியாம். இடுப்பில் கை வச்சுருக்காங்க. கரானா இடு கை. நிதம்பக் கராபியாம் திருத்தோ ஏன தஸ்மாத். இவ்வளோதாண்டா அளவு. எவ்வளோ அளவு இருக்கும்? இடுப்பளவு அவ்வளோதான். நிதம்பக் கராபியாம் திருத்தோயேன தஸ்மாத் விதாதுர் வசத். இடுப்பா உன்னை இடுப்புக்கு மேலே நாபி கமலம் அல்ல பிரம்மா இருக்கா. விதாதுர் வசத்யைஹி திருத்தோ நாபி கோஷக பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். அவ்வளோதான். அந்த இடுப்புக்கு மேலே ஒரு நாபி கமலம் அதில் பிரம்மா வேற வச்சுட்டு இருக்காராம். அதனால தைரியமாக இருக்கலாம். இடுப்புக்கு மேலே தண்ணி போனால் முதல்ல அவர் தான் மாட்டுவார். யார்? பிரம்மதேவர் மாட்டுவார். படைச்சவர் தான் மாட்டுவார். நம்ம சொல்லலாம் படைச்சவனை சொல்லணும் அப்படின்னோம் இல்லையா? படைச்சது அந்த ஆள் தானே. இடுப்புக்கு மேலே தண்ணி வந்ததுன்னா முதல்ல சிக்கிறது யாருன்னா பகவானுடைய முதல் மூத்த பிள்ளை பிரம்மதேவர் தான். எப்போவுமே மூத்த பிள்ளைன்னா ஒரு தனி அபிமானம் உண்டு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. நிச்சயமாக உண்டு. இளைய பிள்ளைன்னா இழப்பம்னு அர்த்தம் இல்லை, செல்லம் ஜாஸ்தி. அதான் அதனால தான் சிவபெருமானுக்கு செல்லம் ஜாஸ்தி, மூத்த பிள்ளைக்கு இது. இது இளைய பிள்ளைல பேரன் சரியா சொன்னா சிவபெருமான். அதனால அந்த நாபி கமலத்துக்கு மேலே ஜலம் வரவே வராதான். விதாதுர் வசத்யை விதாது வசத்யை திருத்தோ நாபி கோஷக பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். நிதம்பக் கராபியாம் திருத்தோயேன தஸ்மாத் விதாதுர் வசத்யை திருத்தோ நாபி கோஷக. அதில் 2 வாக்கியத்தையும் திருத்தோன்னு வந்துடுத்து. அது ஒரு திருத்தோ படித்தாலும் அடுத்த திருத்தோ வந்துடும். அவ்வளோதான். நிதம்பக் கராபியாம் திருத்தோ ஏன தஸ்மாத். தஸ்மாத்னா அதனாலே, அதுபோல அவ்வாறாக விதாதுகு வசத்தியை வசிக்கிறதுன்றோம் இல்லையா? விதாதுர் வசத்தியை. விதாதுனா பிரம்மதேவர். விதாதுகு வசத்தியை திருத்தோ நாபி கோஷக. நாபி கோஷம் நாபி வீடு. அவ்வளோதான். விதாதுர் வசத்தியை திருத்தோ நாபி கோஷக பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். மகாயோக பீட்டே தடே பீமரத்யா வரம் புண்டரீகாய தாத்தும் முனீந்திரைஹி சமாகத்ய திஷ்டந்தம் ஆனந்த கந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். தடித் வாசசம் மேகாவன். அது அப்படி சொல்லணும். தடித் வாசசம் நீல மேகாவபாசம் ரமா மந்திரம் சுந்தரம் சித் பிரகாசம் வரம் திஷ்ட காயாம் சமன்யஸ்த பாதம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். பிரமாணம் பவாப்தேரிதம். பிரமாணம் பவன்னா பவசாகரம். அதான் பிரமாணம் பவாப்தேரிதம் மாமகாணாம் நிதம்ப கராபியாம் திருத்தோயேன தஸ்மாத் விதாதுர் வசத்யை திருத்தோ நாபி கோஷக பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். ஒவ்வொரு ஸ்லோகம் ஈஸியாக இருக்கு இல்லையா? அதான். ஏன்னா அனுபவத்தை சொல்லியிருக்கா சங்கரன். பெருமைக்காக சொல்லியிருந்தா கஷ்டமாக இருக்கும். அனுபவத்தை சொல்லியிருக்கார். அதனால் இந்த பாவ கடல் இவ்வளவுதான். ஏதான கஷ்டம் வந்துடுது, பிரச்சனை, இடுப்பில் கை வச்சுக்கோங்க, பாண்டங்க நினச்சிக்கோங்க. சும்மா இரு. வியாதியே கொஞ்சம் சும்மா இரு, பிரச்சனையே கொஞ்சம் சும்மா இரு, ஓவராக குதிக்காதுன்னு. நீ எவ்வளோ குதிச்சாலும் என் இடுப்பை தாண்ட மாட்டேன். ஏன் இடுப்பு இல்லை, பாண்டங்கன் இடுப்பையே நீ தாண்ட மாட்டேன் அப்படி சொல்லணும். ஏன்னா பாண்டங்க நம்மளோட குட்டி பையன் தானே. அவன் சைஸுக்கு நம்மளோட ஹைட்டு கம்மி தான். பாண்டங்க இடுப்பளவே வர மாட்டேன். சீ பா வர வேலையை பார் பா அப்படின்னு பா. இந்த பிச்சைக்காரனை விரட்டுற மாதிரி விரட்டணும். பண்டன்று பட்டினம் காப்பே சொல்றார். ஆச்சரியமா. பண்டன்று பட்டினம் காப்பே பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார் பேணும் திருக்கோயில் கண்டீர் அப்படின்றார் பெரியாழ்வார். சொல்லார், ஏ வியாதிகளே, ஏ முன்னம் ஆழ்வினைகளே, இந்த உடம்பு என்னோடதில்லை, பகவானுக்கு கொடுத்தாச்சு. பண்டன்று பட்டினம் காப்பேன். முன்னாடிலாம் செக்யூரிட்டி இல்லாமல் இருந்தது, இப்போலாம் செக்யூரிட்டி போட்டாச்சு. யாரானா பாண்டவன்னு செக்யூரிட்டி போட்டாச்சு. இனிமேலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓடு 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 போ 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 வேற வேட பார் 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 அப்படின்னு விரட்டணுமா. இதம்ப கராபியாம் திருத்தோயேன தஸ்மாத் விதாதுர் வசத்யைஹி திருத்தோ நாபி கோஷக பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். இந்த பாண்டரங்கன் அப்படி இடுப்பில் கையை வச்சுன்னு அப்படின்னு நிற்கிறான். ஃபஸ்ட் கிளாஸாக அப்படி பாதாதி கேசம் பார்க்குறார். சாந்தோபா, அழகான பாதங்கள்,
அழகான கருணீல திருமேனி, ஜோரான விரல்கள், ஆச்சரியமான நகங்கள், கால்களில் தண்டை சலங்கையெல்லாம் போட்டுருக்கான். அது இந்த பாண்டரங்கன் பீதாம்பரம் கீழே வரைக்கும் வராது, கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கும் மாட்டுக்கார பையன். முக்கா தான், முக்கா அந்த குழந்தைகள்லாம் இந்த 3/4 ஒன்று போடுறான். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் ஷார்ட்ஸ் எல்லாம் போட மாட்டேன். இந்த ஆம்பளை இந்த காலத்தை என்ன தெரியுமா எடுத்து, சின்னதுகள்லாம் பேண்ட்டை போட்டு அடைகிறது, பெருசுகள்லாம் ட்ராயரை போட்டு அடைகிறது, ரிவர்ஸில் போடுது. பெருசெல்லாம் பேண்ட்டை போட்டு அடையணும், சிறுசெல்லாம் ட்ராயர் போடணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் உண்டு, சின்ன பையன், 3.5 வயசு 4 வயசு சாப்பிடுறது. அதுக்கு அது ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையன் அதுக்கிட்ட சொல்லாண்டே அவன் முட்டியெல்லாம் தெரியறதுறான்னு விட்டானான். அன்னிலேருந்து பேண்ட்டு மட்டும்தான் போடுறான். நாங்களும் தலைகீழ நின்று பார்த்தாச்சு. பன்றிபுரத்தில் நான் அவன்கிட்ட கெஞ்சி பார்த்தாச்சு. நோ, ஃபுல் பேண்ட், ஃபுல் பேண்ட். 30, 40, 50, 60 அரை பேண்ட்டு கால் பேண்ட்டுக்கு போயின்னு இருக்கு. நமக்கு பக்கு பக்குன்றது எல்லாம் அப்படி போயின்னு இருக்கு. இந்த பாண்டவன் 2 கேட்டான், முக்கா பேண்ட்டு, அதான் அழகு. முக்கா வேஷ்டி அப்படி தூக்கின்னு அப்படி இருக்கானா. அழகான அந்த நீலமேக சாமளமான திருமேனியில் இந்த பட்டு பீதாம்பரம், ஸ்வேதாம்பரம், ஸ்வேதனா வெள்ளை, ஸ்வேதாம்பரம் வெள்ளை பெண்பட்டாட உடுத்தின்னு இருக்கான். தடித்வாசம் நீலமேகாவபாசம், அழகான முட்டி, பருத்த தொடை, சிற்றிடை, அது இடுப்பில் கை வேறு ஜம்முன்னு, நிதம்ப கலாபியாம் இடுப்பில் கை வச்சுட்டு இருக்கான். அழகான நாபி கமலம், விதாத்தூர் வசத்தியை திருத்தோ நாபி கோஷக பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். அழகான அகன்ற விசாலமான மார்பு, நல்லா உருண்டு திரண்ட தோள்கள், கையை அப்படி மடக்கி வச்சுருக்கான். ஜம்முன்னு ஹாம்ஸ் எல்லாம் தெரிய, வக்ஷஸ்தலத்தை சின்னதாக ஒரு மார்க்கு, அதில் தாயார் இருக்கா. அழகான திருமுக மண்டலம், ரொம்ப ஜோராக இருக்கான் பாண்டரங்கன். வில் போன்ற புருவம், அழகான ஒரு கஸ்தூரி திலகம். அது பாண்டரங்கன் ஒரு ஸ்டைல் உண்டு. இப்படி கீழேந்து அப்படி போய் ஒரு ஜோதி மாதிரி, ஒரு தாமரை முட்டு மாதிரி ஒரு திலகம். காதில் பெரிய மக்கர குண்டலம். சாதாரணமாக அத்தூண்டு முகத்துக்கு அவ்வளோ பெரிய குண்டலம் போட்டு அசிங்கமாக இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் போட்டு பார்த்தோம்னா என்னமோ தனியாக காதை கட்டி விட்ட மாதிரி இருக்கும். அந்த பழைய படம் ஒன்று உண்டு, ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது, அந்த மாதிரி பெருசாகிடும். ஆனால் பாண்டரங்கனுக்கு பாருங்க, காது இத்தினூண்டு தான் பயலுக்கு. அதில் அது தோளில் வந்து அப்படி வளைஞ்சு நிற்கும். அந்த மக்கர குண்டலம், மக்கர குண்டலதாரி, அது அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மக்கர குண்டலம், அழகான சுருள் சுருளான கேசம், தலையில் ஒரு கிரீடம். அது இந்த பாண்டவங்களோட கிரீடம் பார்த்தோம்னா அந்த ஒரு தொப்பி மாதிரி இருக்கும். அப்படி அது பெருசாக ஒரு கிரீடம் மாதிரி இருக்காது. தலையில் மயில் பீலி இல்லாத ஒரு கிருஷ்ணன், சரியா கிருஷ்ணன் தானே, மயில் பீலி இருக்கணுமே இருக்காது. அது மேலே வச்சுருக்க கிரீடத்தை எடுத்து பார்த்தோம்னா அந்த முற்றில் ஒரு சிவலிங்கம் உண்டு. பாண்டரங்கன் தலைமையிலேயே சிவலிங்கம் உண்டு. தலைக்கு மேலே வச்சுருக்கான் சிவபெருமான சௌக்கியமாக. பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். பிரபு நிற்கிறான் அப்படி இடுப்பில் கையை வச்சுண்டு, இதம்ப கராபியாம் அப்படி. சாந்தோபா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டார், பிரதட்சணம் பண்ணார். உடனே சாந்தோபாவுடைய மனைவி, அந்த மளிகை கடைக்காரர், எல்லாருக்கும் சேர்த்து தரிசனம். உடனே அவள்லாம் சொல்கிறா, சாந்தோபா பார்த்தேளா, எங்களுக்கெல்லாம் வெரைட்டியாக வந்தார், எங்களுக்கெல்லாம் சொப்பனத்தில் வந்தார், உங்களுக்கு அவனாவே வந்திருக்கான் பாருங்க, எங்களுக்கெல்லாம் அப்படி காட்சி கிடைக்கலையேன்னாராம். சாந்தோபா சிரிச்சார். அவன் லீல அவனுக்கு தானே புரியும், நமக்கு என்ன புரியும், அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கு தானே தெரியும்னுட்டா. அழகாக ஆலிங்கனம் பண்ணிட்டான். பகவான் சொன்னான், சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, எப்பயும் நான் அவன் கூட இருக்கேன், என் ஹிருதயத்தில் நீ இருக்கான்னு சொல்லிட்டு பகவான் மறைஞ்சுட்டான். எங்கடா மறைஞ்சானா, சாந்தோபா ஹிருதயத்துக்குள்ளேயே உட்காந்துட்டான். உடனே எல்லாரும் அவரை, நிறைய பேருக்கு அவருடைய தபஸெல்லாம் புரிஞ்சு கொடுத்து, பெரிய பக்தன்னு தெரிஞ்சுடுத்து. அப்படியும் வீட்டுக்கு போகல, அவர் பாட்டுக்கு அங்கே இருந்துட்டு. ஏன்னா சரி, அவள் எல்லாரும் சொல்கிற, அப்போ தான் பகவத் தரிசனம் கிடச்சிதே, வீட்டுக்கு வாங்க, அம்மா கூப்பிடுறான். இவர் சொன்னார், பாண்டரங்கன் இங்கே தான் காட்சி கொடுத்தேன், இங்கே இந்த இடத்த விட்டு வரமாட்டேன், இந்த இடத்துல தான் நின்று காட்சி கொடுத்தான், நான் எப்படி வருவேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு விட்டார். அம்மாவை விட்டுவிட்டா, சரி அப்படின்னு அவரும் அவர் மனைவியுமா இருந்துட்டு பக்தி பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு ஆஷாட சுக்ல ஏகாதசி வருது. நிறைய ஜனங்கள்லாம் சொல்கிறான், இந்த தேகு ஆலந்திலேருந்து வார்க்கரி சம்பிரதாயத்துக்காரா பஜனை பண்ணிட்டு அழகாக அப்படி போவா. தமிழ்நாட்டில்
இப்போ அழகாக அந்த வார்க்கரி சம்பிரதாயம் பிரபலமாயின்னு இருக்கு. முக்கியமாக தென் தமிழ்நாட்டில் இந்த வார்க்கரி சம்பிரதாயத்து விஷயங்களை நம்ம கடையநல்லூர் துக்காராம் கணபதி மகாராஜ் நன்னா பிராபல்யம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப ஆச்சரியமாக அபங்கம் எல்லாம் ஒரு மராட்டிக்காரர் மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கார். தமிழ்நாட்டில் தமிழ்காரர் தான், ஆனால் ஒரு மராட்டிக்காரர் மாதிரி தான் அவருடைய பழக்க வழக்கம் எல்லாம். ஆச்சரியம். அந்த மாதிரி இந்த வார்க்கரி சம்பிரதாயத்துக்காரோட ஜோராக நம்மளும் போகலான்னு எல்லாரும் கிளம்புறா. எல்லாரும் அழகா பாட்டு பாடிண்டு பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா दीनदयाळा पांडुरंगा भक्तवत्सला पंढरीनाथा दीनदयाळा पांडुरंगा भक्तवत्सला पंढरीनाथा पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा सद्गुरुनाथा पांडुरंगा सज्जन रसिका पंढरीनाथा सद्गुरुनाथा पांडुरंगा सज्जन रसिका पंढरीनाथा पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा पांडुरंगा पंढरीनाथा पंढरीनाथा पांडुरंगा அப்படி அழகா பசனை பண்ணிட்டு அவள் அப்படியே போயின்னு இருக்கா. அவள் கிராமத்தை தாண்டி பூனா வழியாக இன்னொரு கிராமத்தை தாண்டி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூனாலேருந்து பண்டரிபுரம் போகிற வழி ஒரு பெரிய மலை உண்டு. அந்த மலை மேலே ஏறி அப்படி இறங்கணும். இப்போல்லாம் ரோடெல்லாம் போட்டுட்டான். அதில் கூட அந்த வார்க்கரி சம்பிரதாயத்துக்காரன் நடப்பான். சமயத்தில் ரோட்டில் வேறு யாருமே போக முடியாது. அப்படியே சாரசாரையாக ஜனங்கள் லட்சக்கணக்கில் அப்படி நடந்துட்டுருப்பா. கையில் ஒரு காவி கொடியை வச்சுண்டு பெண்கள்லாம் தலையில் துளசி மாடம் வச்சுண்டு நடந்து போவாள். துளசி மாடம் அதை வச்சுட்டு மேலே துளசி செடியை வச்சுண்டு ஆண்கள்லாம் கழுத்தில் ஒரு ஜால்ரா அப்படி தொங்க விட்டுண்டு தம்பூராவை மாட்டிண்டு அது ரொம்ப சௌக்கியமாக கையில் ரொம்ப நேரம் அந்த ஜால்ரா வச்சுருந்தா வலிக்கும் இல்லையா, அதில் கழுத்து தொங்க விட்டுருவான். தம்பூராவையும் கழுத்தை தொங்க விட்டுருவான். அப்படி வாசிச்சுண்டு பாண்டரங்கா பண்டரிநாதான் பஜனை பண்ணிட்டு அப்படியே போவாள். அது போகும்பொழுதெல்லாம் அந்த குதிரையெல்லாம் போகும். அதில் குதிரை ரேஸ் எல்லாம் உண்டு. அவர் பக்தாலெலாம் ஓடுவாள். அந்த ரேஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வார்க்கரி சம்பிரதாயத்துக்காரா அப்படியே பயபக்தியோடலாம் போக மாட்டாள், ஜாலியான பக்தியோடு போவாள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அதில் ரேஸ்லாம் வைப்பாள். அப்பப்போ இந்த ஜனங்களுக்கு உற்சாகத்துக்காக பஜனை பண்ணால் குரூப்பாக போகிறா இல்லையா, தாத்தாலாம் ஓடுவார் ஸ்பீடாக, வெறி பிடிச்சி ஓடுவார். விட்டால் 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 ஹை அப்படின்னு ஓடுவாள். நமக்கு பார்த்தா நமக்கு கை காலெலாம் வலிக்கும் அவன் ஓடுறதை பார்த்தா. அப்படி ஒரு உற்சாக பக்தி இந்த வார்க்கரி சம்பிரதாயம். அந்த மாதிரி வாழலாம் போகிறான். அப்படியே போயின்னு இருக்கா. அழகாக வந்தாச்சு, பண்டரிபுரம் பக்கத்தில் வந்தாச்சு. சந்திரபாகா நதியை கடந்து பண்டரிபுரம் போனோம். சந்திரபாகாவில் வெள்ளம் கரபுரண்டு ஓடின்னு இருக்கு. இப்படி பார்க்குறார், ஓடமெல்லாம் இல்லை, எல்லாம் போயிடுத்து. நிறைய பக்தர்கள் இவரோட வந்திருக்கா. சாந்தோபாவும் அவர் மனைவி யசோதா, அந்த மளிகை கடைக்காரன், அதெல்லாம் நிறைய பக்தர்கள்லாம் இவரோட பண்டரிபுரம் போகணும், பாண்டரங்கனை பார்க்கணும் அப்படின்னு தீர்மானமாக வந்துட்டுருக்கா. அப்படி அழகாக போகிறான். எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் அப்படியே பக்தி பரவசம், பண்டரிபுரம் வந்துவிட்டேன், பாண்டரங்கனை பார்க்க போகிறேன்னு சொல்லி இவர் பாட்டுக்கு தண்ணியில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சுட்டார் சந்திரபாகாவில். இவர் எவ்வளவு நடந்தாலும் இடுப்பளவு தண்ணி தான் நிற்கிறது. நல்லா ஆழம் உண்டு சந்திரபாகா, கடப்புரண்டு ஓடுறா. ஆனால் இவர் நடந்துகிட்டே இருக்கார். கரெக்டாக பவசாகரம் அப்படின்ற மாதிரி நிதம்ப கராபியாம் இடுப்பளவு தண்ணி மேலே வரல.
உடனே பக்தாள்லாம் பார்த்தா ஆஹா அவர் பரம பாகவதர், அதனால் அவருக்கு ஆழம் தெரியலை, மூழ்கி போகலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உடனே நம்மளும் போகலான்னு சொல்லி எல்லாம் இறங்கிடுத்துகள். என்ன ஆச்சு, இறங்கின உடனே ஒவ்வொருத்தராக இறங்குறா, ஒவ்வொருத்தருக்கு இடுப்பளவுக்கு மேலே ஜலம் வர மாதிரி ஆயிடுச்சு. அதை பார்த்து அவருக்கு மட்டும் இடுப்பளவுக்கு மேலே ஜலம் வரலையே, நமக்கு மட்டும் வருது. குழந்தைகள்லாம் வேறு இறங்குறது. ஸோ அதுக்கெலாம் ஒன்றுமே வரல. விட்டால் 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 பார்க்கலாம், ஒன்று சாந்தோபாவோட போவோம், இல்லாட்டி அப்படியே போயிடுவோம். ஒன்று காதால் விட்டலாம் பார்த்துடணும். ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு பாண்டுரங்க தரிசனம் பண்ணிடணும். இல்லையா வைகுண்டத்தை போய் தரிசனம் பண்ணணும் தீர்மானம் பண்ணிட்டான். வரலாம் அப்படின்னு இறங்கி நடக்கிறா. அப்படி நடந்துகிட்டே இருக்கா. அவளுக்கும் இடுப்பளவுக்கு மேலே ஜலம் வரல ஒரு ஸ்திதியில். ஏன்னா எல்லாரும் பஜனை பண்ணிட்டு இருக்கா. சாந்தோபா திரும்பி பார்த்தார், வாங்க வாங்க அப்படியே அனுட்டார். எல்லாரும் வரா, ஜோராக அந்த இடுப்பளவு தண்ணியிலேயே நடந்து வரா. ஆனால் கரை புரண்டு ஓடுறது வெள்ளம். எல்லாருக்கும் ஒரே அதிசயம். நிறைய பேர் நின்று வேற பார்க்குறா, முழுகிறோமா இல்லையா. ஒரு ஜாலி சாந்தோபா நம்பி வந்துட்டா. சந்திரபாகா நதியில் ராத்திரியில் இடுப்பளவு தண்ணி நின்று பஜனை பண்ணிட்டு இருக்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா ದೀನದಯಾಳ ಪಾಂಡುರಂಗ ಭಕ್ತವತ್ಸಲ ಪಂಡರಿನಾಥ. ದೀನದಯಾಳ ಪಾಂಡುರಂಗ ಭಕ್ತವತ್ಸಲ ಪಂಡರಿನಾಥ. இதில் வேற அந்த இடுப்பளவு தண்ணி நின்று ஆடுறா வேறு. கடற்கடன் தாண்டி அந்த பக்கம் போனோன்னு ஒரு அவசரம் வேண்டாமா, நின்று ஜாலியாக ஆடுறதுகள் எல்லாம். சாந்தாபாவும் ஆடுறார், ஜாலி தானே இது. கரை புரண்டு ஓடுற வெள்ளத்தில் இடுப்பளவுக்கு மேலே வரல. சந்திரபாக வேற பார்த்து குட்டி குழந்தைகள்லாம். என்ன அதிசயம்னா, இப்போ பெரியவாளுக்கு இடுப்பளவு தண்ணி வச்சுக்கோங்களேன், இப்போ குழந்தைக்கு அது கழுத்தளவு தண்ணியோ இல்லாட்டி முழுகியோ போயிடும். ஆனால் யார் யார் என்னென்ன ஹைட்டில் இருக்காளோ அவள் ஹைட்டுக்கு இடுப்பளவு தண்ணி. அது அதிசயம் தானே. எல்லாரும் ஒரே இடத்துல நிற்கிறா, ஆனால் அவாவாடைய ஒசரத்தில் இடுப்பளவு ஜலம். அதான் பாண்டுரங்க. அந்த குழந்தைக்கு எவ்வளோ முடியுமோ அதோட இடுப்பளவு ஜலம். வயசானவா எவ்வளோ இருப்பாளோ அவள் இடுப்பளவு ஜலம். அவசரமானவா எவ்வளோ அவள் இடுப்பளவு ஜலம். ஒருத்தர் 6 அடிக்காரன் நிற்கிறார், பக்கத்தில் ஒருத்தர் 3 அடி நிற்கிறா. 3 அடிக்காரருக்கு இடுப்பளவு ஜலம், 6 அடிக்காரருக்கு இடுப்பளவு ஜலம். ஆனால் இவரும் அவரும் பார்த்தா ஒரே அளவில் தான் ஜலம் இருக்குது. ஆனால் அவளுக்கு புரியலை. அது ஹைட்டாக இருக்காரு, கம்மியாக இருக்குமே தோணலையா. இப்படி எல்லாரும் பார்க்குறா, பக்கத்தில் ஓடிட்டு இருக்கு எல்லாருக்கும். ஆனால் ஒரே லெவலில் தான் தண்ணி ஓடிட்டு இருக்கு. ஆனால் அவளுக்கு இடுப்பளவு வச்சணும். இதம்ப கராபியம் வேண்டான்னா அவளோட ஒரு விட்டல் நின்று அவள் இடுப்பளவுக்கு அவளை தூக்கி நிறுத்தி வச்சுருக்கான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை பக்தா போகிறாளோ அவாவா பக்தா பக்கத்தில் ஒரு விட்டல் நின்றுண்டு அவள் இடுப்பளவுக்கு ஜலம் வரா மாதிரி இவளை தூக்கி வச்சுருக்கான். ஆனால் அவளுக்கு அது தெரியலை. அதான் விட்டல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய கஷ்டங்கள்லாம் கழுத்தளவு தான் நிற்கிறது. எப்படியோ நிற்கிறோமே அப்படின்னா பகவான் தூக்கி அப்படி இடுப்பளவு நிற்க வைக்கலாம். அது இல்லாமலேயே பண்ணலாமே அப்படின்னா அது சரி வராது. நமக்கு அகம்பாவம் வந்துடும். இடுப்பளவு அவள் ஹைட்டுக்கு பாண்டுரங்கன் தூக்கி நிற்கிறான். அவள் இடுப்பளவுக்கு ஜம்முன்னு நிதம்ப கராபியாம் திருத்தோயேன தஸ்மாது அப்படின்னு இடுப்பளவில் நிற்க வச்சுருக்கா. அவன் யாருக்கும் அது தெரியல. சாந்தோபா அழறார், ஹே பாண்டுரங்கா என்ன கிருப்பப்பா. அவர் பார்க்குறார், ஒவ்வொருத்தர் கூட ஒரு விட்டல் நிற்கிறான், அப்படி தூக்கி நிற்கிறான். அதுதான் பாகவதாளுடைய பலம். இவள் யாருக்கும் தெரியலை. ஆனால் அவள் விட்டல் அனுபவிச்சுட்டு இருக்கா. விட்டல் அவள் அனுபவிச்சுட்டு இருக்கா. அதானே வேணும். இப்போ நம்மளே எல்லாரும் பக்தி பண்ணுறோம். இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்தில் ஆமாம் எனக்கு இந்த விஷயத்தில் விட்டல் பண்ணால் உங்கள் மனசுக்கு தெரியாது, மற்றவாளுக்கு தெரியறதா இல்லை. அதான் கிருஷ்ணானுபவம். எல்லாருக்கும் அனுபவம் உண்டு. ஆனால் என்ன அனுபவம் அடுத்தவாளுக்கு தெரியாது. சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. ஓரளவுக்கு தான் சொல்லணும். அது ஒரு சந்தோஷம். சாந்தோபா அழறார், ஹே பிரபு என்ன கிருப்பப்பா. இப்படி எல்லாத்தையும் பார்த்து இவருக்கு தோணிடுத்து.
அப்போ நான் அப்படின்னார். இவர் ஒரு இடுப்பில் ஒரு வீட்டில் தூக்கி நிற்கிறான். அந்த வீட்டில் எட்டி பார்க்குறான். உன்னையும் தூக்கின்னு தான் நிற்கிறேன், டென்ஷன் ஆகிடாது. எனக்கு இல்லவே இல்லை, எல்லாருக்கும் உடனே ஒரு அழ ஆரம்பிச்சிருவார். சாந்தப்பா அப்படி ஒரு நல்லவர். எல்லாருக்கும் வந்து எனக்கு மட்டும் ஏன் வரல, நான் மட்டும் என்ன குத்தம் பண்ணேன்னு கேட்பார் இல்லையா. பார்த்தா இவர் ஒரு விட்டல் தூக்கின்னு எட்டி பார்க்குறான். உன்னையும் தூக்கின்னு இருக்கேன்டா குழந்தை, அவளை மட்டும் இல்லை அப்படின்னு. அப்பாடா ஒரு சந்தோஷம் தானே. எல்லாருக்கும் கரண்ட்டு போயிடுதுன்னா அப்பாடா. அந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சிடுதே ஒரு சந்தோஷம், தனக்கும் கிடைச்சது. இது நியாயம் தானே. அழகாக பார்த்தாச்சு. எல்லாரும் கரைக்கு வந்தாச்சு. கரை ஏற்றி விட்டுவிட்டான். கரை ஏற்றி விட்டுருவான், கவலைப்படாதீங்க. நம்மெல்லாம் பிறந்து பல வருஷம் ஆயாச்சு. இத்தனை வருஷம் கரை ஏற்றி விட்டுவிட்டான். இன்னும் 5000 வருஷமாக இருக்க போகிறோம், 500 வருஷமாக இருக்க போகிறோம். தாங்காது, பயமாக இருக்குல்ல கேட்குறதுக்கு. 500 வருஷமாக இருக்க போகிறோம், இல்லாட்டி 300, 100. ஏதோ சில பல கடமைகள் இருக்கு, முடிச்சுட்டு கிளம்பினா போதும்னு இருக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலாம் பெருசாக ஒரு வெறுப்புன்னு கிடையாது, இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு ஒரு தோணல் வந்துடுது. இதெல்லாம் முக்கியமானது. வாழ்க்கை புரியாது இல்லையா. சந்தோஷத்தை விட நிறைய பாடம் கற்றுனுட்டோம். இந்த பாடம் கற்றுக்க 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 ரைட் இது இவ்வளோதான், இது இவ்வளோதான். அதுக்கு மேலே பிடிப்பு விட்டு போயிடும். நம்ம சந்தோஷம் அனுபவிக்கிறதுனால பிடிப்பு விட்டு போகாது, பாடம் கற்றுக்கிறதுனால அது மேலே இருக்க பிடிப்பு விட்டு போயிடும். இன்னி வரைக்கும் வாழ்க்கை நம்ம சொல்ல கஷ்டப்பட்டேன், கஷ்டமே படலை, பாடம் கற்றுன்னு இருக்கும், விஷயம் புரிஞ்சுட்டு இருக்கும், வாழ்க்கையை புரிஞ்சுட்டு இருக்கும். நம்ம யாரும் வீணாக போகலை, நம்ம வாழ்க்கை எதுவும் நஷ்டமாக போகலை.